மணாலி ட்ராவல் 2023 பார்ட் 2 வீடியோ இது. பார்ட் 1 பார்க்கணுன்னு விரும்புகிறவங்க இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த வீடியோவை கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். நண்பர்கள் உற்சாகமாக பேராகிளைடிங் செய்து கொண்டிருக்கிறாங்க. இது மணாலியில் எடுத்தது. இந்த பேராகிளைடிங்கில் பறப்பதற்கு ஒருவருக்கு 3500 ரூபாய் கட்டணமாக அறவிடுகிறார்கள். ஓரளவுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கிறவர்கள் மட்டும் இந்த விளையாட்டை விளையாடுவது சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த பேராகிளைடிங் வின்டர் சீசன்லேயுமே அங்கே இருக்குது. வின்டர் சீசனில் எல்லா இடத்துலையும் பனி போர்த்தப்பட்டு வெள்ளை வெளேரென்று இருக்கின்ற அந்த மலைகளுக்கு நடுவே இப்படி பறத்தல் என்பது ஒரு வித்தியாசமான அனுபவமாக கண்டிப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். மணாலியில் நிறைய இடங்களில் இந்த பேராகிளைடிங் இருக்குது. உங்களுக்கு தேவையான ஒரு இடத்த நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல இந்த விளையாட்டை நீங்கள் விளையாடலாம். மணாலி ஒரு சிறிய நகரம் தான். அதிக நேரம் மணாலிக்கு வெளியவே நாங்கள் இருந்ததுனால மணாலியை என்னால் பதிவு செய்ய முடியல. இந்த பாறைக்கு கீழே ஒரு சிறிய நீரூற்று இருக்கிறது. அந்த நீரூற்றில் இருந்து அனைவருமே தண்ணீர் பாட்டில்களிலே தண்ணீர் எடுத்துக்கொள்கிறார்கள். இப்போது பீர் பாஞ்சல் மலைத்தொடர் வழியாக மணாலி லே ஹைவே NH21 ரொத்தாங் பாஸ் என்கின்ற இடத்தை நோக்கி நாங்கள் பயணப்படுகிறோம். சம்மர் சீசன்லேயும் ஸ்னோவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பயணம். இது ஒரு ஜிப்லைன் பாயிண்ட். இந்த ஜிப்லைன் பாயிண்டில் கம்பிகளின் வழியே தொங்கிக் கொண்டு ஒரு பள்ளத்தாக்கை கடந்து அந்த பக்கம் போய் அங்கிருந்து மறுபடியும் இந்த பக்கம் வருகிற ஒரு விளையாட்டு இது. இந்த ஜிப்லைனில் 2 பேர் ஒரே நேரத்தில் பயணம் செய்யலாம். மேக்சிமம் 120 கிலோ எடையை மட்டுமே தாங்கக்கூடிய மாதிரி இந்த கம்பிகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. 120 கிலோவுக்கு மேலே இருக்கிறவங்க யாரும் இந்த ஜிப்லைனில் போக முடியாது. இந்த ஜிப்லைனில் போகிறதுக்கு 2 பேருக்கு 500 ரூபாய் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. நாம் புகைப்படம் எடுக்கணும், வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் மொபைல் வச்சு நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா அது ரிஸ்க்கு. 2 கையுமே நம்ம ஆப்ரேஷனில் இருக்கணும். அதனால அவங்க ஒரு கோப்ரோ வாடகைக்கு கொடுக்குறாங்க. அந்த கோப்ரோ நம்ம வாடகைக்கு எடுக்கிறதாக இருந்தால் அதுக்கு 500 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் எங்களுடைய நண்பர்கள் மொபைல் ஃபோனை எடுத்துக்கிட்டு போய் வீடியோ பண்ணிக்கிட்டு வந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான ஒரு பெல்ட்டை அணிவிக்கிறாங்க. அந்த பெல்ட்டை போட்டுக்கிட்டு தான் அந்த ஜிப்லைனில் நாங்கள் தொங்கிக்கிட்டு போக முடியும். அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது, எங்களுக்கு ஹிந்தி தெரியாது. ஆனாலும் என்ன சொல்கிறோம் என்ன பேசுகிறோன்றதை புரிஞ்சிக்க முடியுது. இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் ஒன்று இருக்குல்ல, உடல் மொழி. நான் கடைசி வரைக்கும் இந்த ஜிப்லைனில் போகிறத பற்றி யோசிக்கலை. கடைசியில் நண்பர் கேசவன் என்னை ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் போயே ஆகணும்னு சொல்லி நானுமே போனேன். நண்பர்களுடைய ஜிப்லைன் கொண்டாட்டத்தை இப்பொழுது பார்க்கலாம்.
இந்த ஜிப்லைனில் போகும்போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனிக்கணும். எண்ட் பாயிண்டில் ஒரு பால் ஒன்று வச்சுருப்பாங்க நம்மளுடைய ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அந்த பாலை நம்ம ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 2 கையிலையுமே நம்ம தொங்குற அந்த பெல்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணிக்கணும். இந்த ஜிப்லைன் பீஸ் ஆறுக்கு மேலே தான் இருக்குது. அடுத்து ரொத்தாங் பாஸ் நோக்கி பயணிக்கிறோம். இது ஆதாம் சாப்பிட்ட ஆப்பிளா ஏவாள் சாப்பிட்ட ஆப்பிளா தெரியாது, ஆனால் வழிநடுக்க ஆப்பிள் மரங்களாகவே இருக்கு. இது பீர்பாஞ்சல் மலைத்தொடர் வழியாக பயணிக்கிறோம். பீர்பாஞ்சல் மலைத்தொடர் என்பது கணவாய்களும் பள்ளத்தாக்குகளும் சுரங்கச் சாலைகளும் நிறைந்தது. இது மணாலி லே நேஷனல் ஹைவே NH21. மணாலியிலிருந்து மார்கி சென்று அங்கிருந்து ரொத்தாங் சென்று அங்கிருந்து ரொத்தாங் பாஸ் சென்று பிறகு அட்டாரி டனல் வழியாக சொலாங் வேலி போய் அங்கிருந்து சொலாங் பாஸ் வழியாக மணாலிக்கு மீண்டும் வருகிற ஒரு வட்ட வடிவமான ஒரு சுற்றுலா பயணம் இது. இந்த பீர்பாஞ்சல் மலைத்தொடர் வழியாக செல்கிற மணாலி லே நேஷனல் ஹைவே 21 இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு பகுதி. இராணுவ அனுமதி பெற்ற வாகனங்கள் மட்டும் இந்த பாதையில் செல்வதற்கு அனுமதிக்கப்படுகிறது. அத்துடன் ஜூலை மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரையில் மட்டும் இந்த பாதை திறந்திருக்கும். மற்ற நேரங்களிலெல்லாம் இந்த பாதை யாரும் செல்வதற்கு தகுதியானதுமல்ல, அனுமதிக்கப்படவும் மாட்டாது. மிகவும் அதிகளவில் பாறைகள் நிறைந்த ஒரு மலைப்பகுதி இது. இயற்கை அனர்த்தங்களினால் அதிகளவு மழை, அதிகளவு பனிப்பொழிவு, இதன் காரணமாக பாறைகள் உருண்டு சாலைகளை அடைத்து கொள்ளும். அதன் பிறகு இராணுவத்தினர் அந்த தடைகளை எல்லாம் அகற்றிய பிறகே பயணிகளை இந்த பாதை வழியாக செல்வதற்கு அனுமதிக்கிறார்கள். சுற்றி 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 மலை மீது ஏறி ஏறி வருகின்ற பாதைகளை பாருங்கள். இந்த இடத்துல ரொம்பவும் ஒரு அழகான மலை சிகரம் இருந்தது. பார்ப்பதற்கு பச்சை பசேல் அப்படின்னு இருந்தது. இந்த இடத்தில் இருக்கிற பாறைகளினுடைய அமைப்பு பார்த்தாலே தெரியும் வின்டர் சீசன்லாம் இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. யாரும் பயணிக்கவே முடியாது. எங்கும் வெள்ளை வெளியர்னு பனி போர்த்து இருக்கும். பனி மலைகளுக்கு ஊடாக பயணம் செய்ய முடியாது வாகனங்களில். பனியெல்லாம் உருகி அந்த பாதைகள் சரியான பிறகு ஜூலை இறுதியிலிருந்து செப்டம்பர் இறுதி வரைக்கும் இந்த பாதையில் பயணிகள் செல்வதற்கு அனுமதிக்கிறார்கள். இந்த இடத்தை கடந்து சென்றபோது போகிற போக்கில்
அப்படியே பார்த்து செல்லுகிற இடங்கள் அல்ல இது. அந்த இடத்தில் நின்று அந்த மலையோடு பேசி அந்த காற்றை சுவாசித்து நம்மை புதுப்பித்து கொண்டு போகிற அளவுக்கு இந்த பயணத்தை அனுபவித்து நாம் செல்ல வேண்டும். ஆனால் அவசரமாக நாங்கள் இந்த இடத்தை கிராஸ் பண்ணி போனோம். என்றைக்காவது ஒரு முறை மறுபடியும் இந்த இடத்தில் போவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் அதை நான் முற்றுமுழுதாக அனுபவிக்க விருப்பப்படுகிறேன். உலக அழகினி, உலக அழகினி, பெயர் தெரியாத குளிர் மலரே உலக அழகினி, உலக அழகினி, உலக அழகினி, வழி தெரியாத மலை முகிலே உலக அழகினி, மதிப்பெண் போடாமலே மகுடம் சூட்டாமலே இயற்கை தேவதையே உலக அழகினி என்கிற கவிஞர் லலிதானந்தனுடைய வரிகளைப் போலவே இந்த மலை மனதை கொள்ளையடிக்கிறது. இந்த இடத்திலிருந்து ரொத்தங் பாஸ் என்கின்ற பனி மலைக்கு நாங்கள் சென்ற பயணத்தை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தருகிறேன்.